Hi friends, welcome to Tina's Creation. இன்னைக்கு நம்ம பேசிக் டு பிரைடல் குச்சி டிசைன் கிளாஸ் 10 பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ட்ரிபிள் க்ரோஷட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் 6 லேயர்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்து லாக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இன்னொரு நாட்டு போட்டு நான் இன்னைக்கு இது போல் பீடு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பீடு எடுத்துட்டு பீட் லாக் பண்ணிவிட்டு எங்கே வரல பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 4 செயின் போட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். இப்போ 6 செயின் 1 2 3 4 5 6 16 போட்டு கொஞ்சம் முன்னாடி லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 செயின் 1 2 3 4 எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பீடு பீட் போட்டு பீட் லாக் பண்ணிவிட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 இப்போ 6 செயின் 1 2 3 4 5 6 கொஞ்சம் முன்னாடி வச்சு லாக் பண்ணிக்கலாம். இப்போ 4 செயின் 1 2 3 4 இப்போ ஒரு பீடு பீட் லாக் பண்ணிவிட்டு கிளாத்தில் லாக் பண்ணிட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 இப்போ 6 செயின் 1 2 3 4 5 6 கொஞ்சம் முன்னாடி வச்சு லாக் பண்ணிக்கலாம். இப்போ 4 செயின் 1 2 3 4 இந்த டிசைன் ஆர்ச்சோட எண்ட் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு 2 செயின் போட்டு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளாத்தில் லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் லாக் போட்டு இந்த லாக் மேலே ஒரு லாக். இப்போ இந்த பீடை சுற்றி எத்தனை செயின் வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 செயின் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 செயின் போட்டு லாக் மேலே லாக் போட்டு இந்த 4 செயின் கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6 செயின் கேப்பில் ட்ரிபிள் க்ரோஷெட் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 2 டைம்ஸ் நூலில் பைண்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக 3 லேயர்ஸ் இருக்குங்க. இப்போது அடியிலேருந்து நூல் எடுத்துகிட்டு 4 ஆச்சுங்க. இந்த நூலில் பைண்ட் பண்ணி 2 விடணும். திரும்பி ஒரு வாட்டி வைண்ட் பண்ணி 2 விடணும். திரும்பி ஒரு வாட்டி வைண்ட் பண்ணி 2 விடணும். இது போல்
3 டைம்ஸ் விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நூல். அப்போ தான் அது ட்ரிபிள் க்ரோஷெட் ஆகும். பாருங்கள், நான் ஸ்லோவாக பண்ணுறேன். 1 2 ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி, 3 டைம்ஸ் வைண்ட் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் இந்த ஆர்ச் ஃபுல்லாக போட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது தான் ட்ரிபிள் க்ரோஷெட் ஃப்ரெண்ட்ஸ். 2 டைம்ஸ் நீடில் பைண்ட் பண்ணது தான் ட்ரிபிள் க்ரோஷெட். இந்த ஆர்ச் ஃபுல்லாக எத்தனை ட்ரிபிள் க்ரோஷெட் வருதுன்னு பார்த்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஆல்ன்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் போட மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எத்தனை வந்துக்குது பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 13 ட்ரிபிள் க்ரோஷெட் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த 4 செயின் கேப்பில் ஒரு லாக், அதுக்கப்புறம் இந்த லாக் மேலே ஒரு லாக். இப்போ 5 செயின், 1 2 3 4 5 செயின் போட்டு இந்த லாக் மேலே லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 4 செயின் கேப்பில் ஒரு லாக். இப்போ இந்த 6 செயின் கேப்பில் வந்து நம்ம ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பீடு கீழே வந்து குச்சி கட்டிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 250லேருந்து 300 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.